விவசாய கடன்களை ரத்து செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட பல கோரிக்கைகளை வலியுறுத்தி தஞ்சை ரயில் நிலைய சந்திப்பில் விவசாய அமைப்புகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தின் போது விவசாயிகளுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதுகுறித்து நமது செய்தியாளர் காதர் ஹுசைன் தந்த கூடுதல் தகவல்களை இப்பொழுது பார்க்கலாம். கடந்த 4 ஆண்டுகளாக விவசாயிகள் கடும் வறட்சி மற்றும் மழையால் பாதிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் அனைத்து விவசாயிகளும் விவசாய கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும், இதுவரை விவசாயிகள் வாங்கிய கடனுக்காக ஜப்தி நடவடிக்கையில் ஈடுபடக்கூடாது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தஞ்சை, கும்பகோணம், பூதலூர் உள்ளிட்ட 3 இடங்களில் ரயில் மறியல் போராட்டத்தில் அனைத்து விவசாயிகள் கூட்டு இயக்கத்தினர் நடைபெற்று மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். இந்த மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள காவல்துறையினர் ரயிலை மறிக்க விடாமல் தடுத்ததன் காரணமாக அவர்களுடைய தள்ளுமுள்ளு என்பது ஏற்பட்டுள்ளது. தள்ளுமுள்ளு இந்த மறியல் போராட்டத்தில் திமுக மக்கள் நல கூட்டணியை சேர்ந்த உறுப்பினர்களும் திமுக மாவட்ட செயலாளர் உள்ளிட்டோர் மறியல் போராட்டத்தில் கலந்துள்ளனர். பேரணியாக வந்து மறியலில் ஈடுபட முயன்ற அந்த விவசாயிகளை காவல்துறையினர் தடுப்பு அமைத்து தடுத்ததன் காரணமாக காவல்துறையினருக்கும் விவசாயிகளுக்கும் இடையே தள்ளுமுள்ளு என்பது ஏற்பட்டுள்ளது. தள்ளுமுள்ளை தொடர்ந்து விவசாயிகள் அனைவரும் இந்த போராட்டத்தில் முழுமையாக ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த அவர்களுடைய கோரிக்கை என்பது என்னவென்றால், இந்த கடுமையாக விவசாயமும் விவசாய தொழிலாளரும் பாதிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் விவசாய கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும். அது மட்டுமின்றி புதிதாக கடனை வழங்க வேண்டும். தென்னைக்கு உரிய விலை வழங்க வேண்டும். அது மட்டுமின்றி காவிரி மேலாண்மை வாரியம் ஒழுங்கு நீராட்டு குழு உள்ளிட்ட அமைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையும் காவல்துறை தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். ஒளிப்பதிவாளர் நிசாருடன் நான் காதர் ஹுசைன், புதிய தலைமுறைக்காக.